Hello all, today we are going to see about partition memory management, otherwise called the partitioned allocation. Okay, so it is also a very simplest memory management scheme like the single contiguous memory allocation. Okay, so it is also divided into regions. Okay, partitioned like job partition 1, partition 2 and partition 3 for the job 1, job 2 and the job 3. Okay, so see the first point. Partitioned allocation is one of the simplest memory management technique for supporting multi-programming. Okay, multiple program will be run on a single processor only, calling it as the multi-programming, right? So main memory is divided into separate memory regions. Okay, so already na single contiguous only OS operating system ku thaniya or space வந்து permanent allocate பண்ணிருப்பாங்க. Okay, so remaining இருக்கிறது தான் ஜாப் வந்து எத்தனை ஜாப் இருக்கும் மல்டி ப்ரோக்ராமிங்னா நிறைய ஜாப் இருக்கும் n ஜாப்ஸ் ஸோ அவங்க ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, ரிமைனிங் இருக்கிறது லாஸ்டா யூஸ் இல்லாம இருக்கிறது அன்யூஸ்டு ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மெயின் மெமரி இஸ் டிவைடட் இன்டு செப்பரேட் மெமரி ரீஜியன்ஸ் and the memory partitions. Okay, each partition holds a separate job address space. Okay, but this is partition 1. அது job 1 க்கு தானே. ஸோ அப்போ job 1 மேல இருக்கும், தென் அதோட அட்ரஸ் ஸ்பேஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் மேல இருக்கும் ஜாப். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி ஒரு ஜாபுக்குமே வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டிஷனுக்கும் வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து தனியா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ லைக் சேம் தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, கீப் ட்ராக் ஆஃப் தி ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த ஜாபுக்கு வந்து மெமரி கொடுக்கணும், டிட்டர்மைன் ஹூ கெட்ஸ் மெமரி. நெக்ஸ்ட் அலோகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் ஜாப் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா டி அலோகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அலோகேட் பண்ணக்குள்ள அவைலபிள் பொசிஷன் இருக்கான்னு பார்க்கணும், ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம அலோகேட் பண்ண முடியும். ஸ்பேஸ் இல்லாத வி கான்ட் அலோகேட் இட். ஸோ அதனால சைஸ் சஃபிஷியன்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வி ஹேவ் டு அசைன் இட். இந்த 4 ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் சப்போர்ட். ஸோ லைக் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே ஹார்ட்வேர் சப்போர்ட் அண்ட் சாஃப்ட்வேர் அல்காரிதம் இருக்கு. இதுல தான் நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ நெக்ஸ்ட் டைனமிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன், தென் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட் பார்ட்டிஷன் அல்காரிதம், நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃபிட் பார்ட்டிஷன் அல்காரிதம். ஸோ ஃபாலோட் பை அந்த பார்ட்டிஷன் அலோகேஷனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜோட நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஹார்ட்வேர் சப்போர்ட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா சிங்கிள் கான்டிகுவஸ்ல வந்து டோன்ட் சப்போர்ட்டா ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சில பவுண்ட் ரெஜிஸ்டர் அதெல்லாம் வந்து இருக்கும். எதுக்குன்னா ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக அப்படின்றது வந்து ஹேவ் செட் இட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு பவுண்ட் ரெஜிஸ்டர் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்றது பார்ப்போம். ஸோ இங்க வெரி லிட்டில் ஸ்பெஷல் ஹார்ட்வேர் தான் இங்க வந்து நீடடா இருக்கு. எதுக்கு? பார்ட்டிஷன் அலோகேஷனுக்கு. ஓகே, த மெமரி ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் இஸ் டிசைரபிள் டு ப்ரிவென்ட் ஒன் ஜாப் ஃப்ரம் disrupting either the operating system or other job, whether accidentally or maliciously. Okay, so memory management scheme is desirable, so it is wishing to prevent another ஒரு ஜாப் வந்து இன்னொரு ஜாப் வந்து டிஸ்டர்ப் பண்றதுல. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து ப்ரிவென்ட் பண்ண போறோம். ஸோ we could use 2 bound registers to bracket the partition being used. If the job tried to access memory outside the partition, protection interrupt would occur. இப்போ நம்ம ஜாப் இங்க கொடுத்துருக்கோமா, ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் வந்து ஜாப் 1 இந்த பார்ட்டிஷன் 1குள்ளேயே தான் வந்து அதை அலோகேட் பண்ணணும், டி அலோகேட் பண்ணணும். ஸோ இது அவுட் சைட் போச்சுன்னா அது வந்து இதுக்கு வந்து இன்டரப்ட் ஆயிடும், டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் ஹார்ட்வேர் வி ஆர் டிபெண்டிங் அப்பான் ஹார்ட்வேர். ஸோ பவுண்ட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி வி கேன் ப்ரொடெக்ட் இட் அப்படி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட இந்த ஹார்ட்வேர் சப்போர்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்கீமோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பவுண்ட் ரெஜிஸ்டர் மஸ்ட் பி சேஞ்ச்ட் எவ்ரி டைம் that the processor is reassigned for multi-programming. Okay, so இப்போ ஒரு ப்ராசஸர்ல வந்து some process are running or some programs are running. So வேண்டாம், it has to go to some other process. Now we are reassigning the job to the process. So அப்ப என்ன பண்ணும், bound register must be changed. Okay, every time அது change, processor வந்து reassign பண்ணக்குள்ளேயும் bound register வந்து every time has to be changed. So அது வந்து disadvantage. Next வந்து it is difficult to extend this protection to the IO channel. Okay, so very IO channel already வந்து அதுலயுமே பார்த்துருக்கோம். ஓகேவா? சிங்கிள் கான்டிகுவஸ்லயும் வந்து நம்ம வந்து IO சேனலோட ப்ரொடெக்ஷனையும் பார்த்துருக்கோம். இங்க வந்து நம்ம IO சேனல் ப்ரொடெக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் அப்படி சொல்லியிருக்காங்க.
சரியா? ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதினீங்கன்னா இட்ஸ் எனஃப். ஓகே, அது அகெயின் நான் மார்க் பண்ணது மட்டும் நோட்ஸா எழுதுங்க, தட்ஸ் எனஃப். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல partition allocation is one of the simplest memory management scheme, technique for supporting multi-programming. Okay, so next, main memory is divided into separate memory regions or memory partitions. Okay, next, every partition holds a separate job address space. Okay, so next வந்து இந்த diagram போட்டுட்டு partition allocation போட்டுட்டு next வந்து the 4 functions of memory management அப்படின்னு போட்டுட்டு they are போட்டு இதை எழுதணும். சரியா? next, hardware support. So again, இந்த very little special hardware வந்து maliciously வரைக்கும், then we could use வந்து occur. Then there are 2 disadvantages in this scheme. They are அப்படி போட்டு number 1 மார்க் பண்ணிக்கிறது. number 2, it is difficult to extend this protection to the IO channel. Okay, so next is the software algorithm. The partitioned allocation approach, like most of the memory management techniques, has numerous variation. Okay, ஸோ இதுலேயே நிறைய வந்து சாஃப்ட்வேர் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் அலோகேஷன் பண்றதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதில் 2 வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன், டைனமிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்டாட்டிக்னா பெர்மனன்ட், நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கக்குள்ள பண்ண முடியாது. ஆனால் டைனமிக் வந்து டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராசஸ் ஆகக்குள்ள நம்ம ஜாபுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம். அப்போ அந்த சைஸை நம்ம கெட் பண்ணி மெமரியில பார்ட்டிஷன் பண்ணலாம். ஆனா ஸ்டாட்டிக்ல பிஃபோராவே இந்த ஜாபுக்கு இந்த சைஸ் தான் தேவைப்படும் நம்மளோட அசம்ஷன் வச்சு நம்ம வந்து மெமரியை வந்து பார்ட்டிஷன் பண்ணணும். ஓகே, அது ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் டைனமிக் பார்ட்டிஷனோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ we'll see static partition specification. So by static specification, memory is divided into partitions prior to the processing of any job. Prior, so ஒரு job process ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மெமரியை வந்து பார்ட்டிஷன் பண்ணும். Okay, this is similar to a technique used in எங்க IBM OS/360 MFT மல்டி ப்ரோக்ராம் வித் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டாஸ்க்ல வந்து யூஸ் பண்ண மாதிரி சொல்றாங்க டெக்னிக். எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க, இதை எழுதிக்கோங்க. IBM OS/360 MFT. Okay, so next, this partition specification may be designated by the computer operator or it may be built into the operating system. So இந்த மாதிரி partition specification வந்து either computer operator யூஸ் பண்ணி we can designate it or it may be built into the operating systemலயே வந்து build ஆயிருக்கும், inbuilt ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி பாருங்க, static partition specification. So partitionோட நம்பர் கொடுத்துட்டோமா? So number 1, number 2, number 3, number 4, number 5. லைக் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மல்டிபிள் பார்ட்டிஷன் நீங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி நமக்கு எத்தனை பார்ட்டிஷன் வேணுமோ we can divide it in our memory. ஓகே, ஸோ நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியாச்சு, ஒன்னொன்னுக்கும் சைஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் இருக்க ஜாப் ஒன்னுக்கு இந்த சைஸ், அதே மாதிரி 5 வரைக்கும் கொடுத்தாச்சு. அதோட லொகேஷன், பார்ட்டிஷன் 1 ஒரு லொகேஷன், 2, 3, 4, 5 ஒரு லொகேஷன். இதுல எதெல்லாம் இப்ப யூஸா இருக்கும், இன் யூஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். யூஸா இல்லாதது வந்து நாட் இன் யூஸ். ஓகே, அப்ப அது கொஞ்சம் ஐ மீன் ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும். இப்போ அன்யூஸ்டு ஸ்பேஸ் இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் நம்ம யூஸ்டு மெமரி. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரியோர் தி ப்ராசஸிங் ஆஃப் எனி ஜாப் பண்றதுதான் வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, so each job step supplied by user must specify the maximum amount of memory needed. So நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு ஜாப் ஸ்டெப்புக்கும் சப்ளைட் பை யூசர் என்னவா இருக்குன்னா மெமரியோட நீடு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் அவங்க எவ்வளவு தேவைப்படுதோ அதான் வந்து நம்ம எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் சஃபிஷியன்ட் சைஸ் இஸ் தென் ஃபவுண்ட் அண்ட் அசைன். தென் அதை நம்ம கெட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல ப்ரியோரா வந்து அசைன் பண்ணிடணும். சரியா? ஓகே, தட்ஸ் எனஃப் ஃபார் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபிகேஷன். போட்டுட்டு இந்த டேபிள்ல போட்டுட்டு நான் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் if you want you can also write it, டேபிளோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, so the first column consists of the partition number like 1, 2, 3, 4, 5. Okay, next we have to specify the size of the job, next location of the job, next the status of the job. Again put it, the in use is nothing but the used space, not in use is nothing but unused space. Again put it, you can also write it. Okay, so next we are moving to the dynamic partition specification. So by dynamic specification we mean that partitions are created when during the job processing. ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து ஜாபோட சைஸ் என்னன்றது வந்து பார்ட்டிஷனோட சைஸோட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட் நம்மளுக்கு வந்து அன்யூஸ்டு ஸ்பேஸ் வந்து நிறைய வராது. சரியா?
So dynamic partition allocation scheme are used in many instances that do not involve the operating system. Okay, many places when the dynamic partition schemes were used, but in the operating system or involvement won't be there much. Okay, like the static. So static inbuilt in path. The techniques have been called partition memory, dynamic storage allocation. So idoda name partition memory solvanga, dynamic storage allocation, controlled storage, and the garbage collection. We can say this the following names. Okay, next, numerous schemes exist for accomplishing dynamic partition allocations. Many schemes are there. So tables must be made up with entries for each free space and each allocated partition. So நம்ம இங்க table maintain பண்ணுவோம். Okay, like before அதே மாதிரி பார்த்த மாதிரி இங்கேயும் நம்ம table maintain பண்ணுவோம். So அங்க table என்னென்ன கேட்குறாங்க, entries, free area for each free area, allocated partition maintain பண்ணுவோம். Okay, along with the size, என்ன address, location, access restriction, யார் யூஸ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டிஷனுக்கும் we have to mention all these things. Okay, so next figure 3.7, that is that. Okay, depicts a possible table organization for accomplishing these purposes. Two separate tables were used. Okay, sorry, two separate tables were used. See, table 1 and the table 2. ரெண்டு table use பண்ணிருக்காங்களா? One for the allocated area, another one for maintaining the status of the unallocated. So இங்க நம்ம allocate பண்றத வந்து நம்ம இந்த டேபிள்ல பண்றோம். நெக்ஸ்ட் வந்து another for the maintaining the status. Okay, இதெல்லாம் unallocated-ஆ இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, எம்டியா இருக்கு, அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு செப்பரேட் டேபிள்ஸ் வந்து யூஸ் பண்றோம். Since the tables are not necessarily completely filled, the status fields indicate whether the corresponding entry is currently used. Okay, tables வந்து it's not necessary complete fill ஆகணும் இல்லை. using the status field வச்சு கூட we can find it out. What is the current condition அப்படின்றது வந்து we can find it out. பாருங்க டேபிள் இங்க ஃப்ரீ ஏரியா போட்டிருக்காங்களா, unallocated, இது வந்து allocated. So same like before பார்த்த மாதிரி partition number, size, location, status. Okay, so இது நம்ம used. இங்க வந்து unused available-ஆ இருக்கு இதெல்லாம். ஓகே, அப்போ இந்த நம்பரும் 3rd 5 இங்க போட்டிருக்காங்க. 32K 520K எடுத்து இந்த இடத்துல போட்டுட்டாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ தோஸ் ஜாப் வாண்ட் டு ஆக்குபை கேன் ஆக்குபை தி ஸ்பேஸ் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகே, எம்டி என்ட்ரினா இங்க எதுவுமே வந்து வரல. ஓகே, இங்க எதுவுமே இல்லை, அதனால எம்டி என்ட்ரி, ஏன்னா இங்க எதுவும் கொடுக்கல இல்லையா, அன்யூஸ்டு. ஸோ அதே மாதிரி இங்க நம்ம அவைலபிள் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அவைலபிள். ஓகே, அதனால எம்டி என்ட்ரி இங்க கொடுத்துருக்கோம். கிளியர்? Next, first fit partition algorithm, best fit partition algorithm ரெண்டு இருக்கு. Okay, in the first fit partition algorithm, the free tables get sorted by location. Okay, sort பண்ணுங்க, either ascending, descending அந்த மாதிரி. இங்க வந்து location தெரியுதா, இது memory location, அதை யூஸ் பண்ணி they are sorting it. Okay, this ordering can be maintained quite easily if entries are chained together as suggested above. ஸோ இது நம்மளுக்கு எப்போ ஈஸியாக இருக்கும்னா செயின் டுகெதர் இந்த மாதிரி ஆர்டர்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது நம்ம வந்து சார்ட் பண்றதுக்கு இட் பி வெரி யூஸ்ஃபுல். When it is necessary to allocate a partition, we start with the free area at the lowest memory address and keep looking until we find the first free area big enough for the partition to fit. Can you understand? First fit partition எதனால சொல்றாங்க புரியுதா? When it is necessary to allocate a partition, okay, we start at the free area, lowest memory address la irukka free area la irundhu start panni we are going on until where? When we find the first free area varumliya, below la irundhu porom until top. So first free area vara varaikum porom. So appo namba occupy panikalam, first free area la occupy panikalam. Adha first fit partition சொல்றாங்க. இப்ப லாஸ்டா இருக்குள்ள நம்ம occupy பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருக்குறது தான் occupy பண்ணணும். So அவங்க சர்ச் பண்ணக்குள்ள வந்து below la irundhu they are going to the top. Can you understand? Okay. There are two major advantages in the scheme. The question is partition adjacent to any free area? In the deallocation algorithm, okay, can usually be answered by searching only of the table. Okay, so inga vandu questions vandu first varum. Okay, enna is partition adjacent to any free area? இப்போ நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் இருக்குன்னா ஃப்ரீ ஏரியாக்கு அட்ஜசென்ட்டா இருக்கான்றது வந்து ஃபர்ஸ்ட் we will search it.
partition புரியுதா? partition 1, partition 2, partition 3 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நடுவில் ஃப்ரீ ஏரியா வரும் இல்லையா? ஸோ அது அட்ஜஸ்டண்டா இருக்கான்றது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ செகண்ட், the technique essentially favors using the free areas at lower memory address whenever possible. This tend to allow a large free area to form at the high memory addresses. Okay. ஸோ இவங்க என்ன ஃபேவர் பண்றாங்கன்னா ஃப்ரீ ஏரியாஸ் பத்தி லோவர் மெமரி அட்ரஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா we are allowing large free area வந்து ஹை மெமரி அட்ரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாப் ப்ரியாரிட்டியில வந்து அது வந்து செட் ஆயிடும். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேல பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பெஸ்ட் எதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ எது நம்மளுக்கு பெஸ்ட் ஃபிட் பார்ட்டிஷன்ட்டு. ஸோ ஒன்லி தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெஸ்ட் ஃபிட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதம் இஸ் தட் ஃப்ரீ டேபிள் இஸ் கெப்ட் சார்ட்டட் பை தி சைஸ். அங்கே எதை வச்சு சார்ட் பண்ணோம்? யூசிங் தி லொகேஷன். ஹியர் வி ஆர் சார்ட்டிங் இட் யூசிங் a size. Okay, difference கேட்டாலும் கேட்பாங்க உங்களுக்கு. Okay, have to write it. Yes, the first free area we will find that the large enough for the desired partition is the best fit. Okay, so thus the first free area we find பண்ணலையா, that is the large enough. First free area தான் large enough னு பார்த்தோம் already. For desired partition is the best fit அப்படின்றது வந்து they are concluding it. Okay, so இங்க வந்து 3 advantages பார்த்தோம்னா, first on the average the best fit free area can be found by searching only off the table. Okay, so they are searching only from off of the table. Okay, next, if there is a free area of exactly the desirable size, it would be selected. இப்போ நம்ம பார்ட்டிஷன் ஒரு ஜாபோட சைஸ் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம இங்க வந்து ஏரியா செலக்ட் பண்ணக்குள்ள நம்ம விஷ் டிசைர்டு சைஸும் இதுவும் சேமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி செலக்டட். ஓகே, so next, if there is no free area of exactly the desired size, இல்ல நான் எதிர்பார்த்த சைஸ் இல்லைன்னா the partition is carved out of the small possible free area and does not destroy a large. ஓகே, நான் அப்போ வந்து என்னோட டிசைர்ட் சைஸ் இல்ல, அப்போ என்ன பண்ணும், பார்ட்டிஷன் இஸ் carved out of the மேல ஹை லார்ஜ் ஏரியால இருந்து ஸ்மாலஸ்ட் ஏரியாவுக்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க. சரியா? இதான் வந்து 3 advantages of our best fit technique. So it has also a disadvantages. என்னன்னு பார்த்தோம்னா free areas usually not exactly the right size and must be split into 2 pieces. Okay, so என்ன disadvantage பார்த்தோம்னா free area இருக்கு இல்லையா, some free unused space இருக்கும் இல்லையா, is usually not exactly the right size இருந்துச்சுன்னா அதை அவங்க ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்றாங்க. இது வந்து இங்க வந்து disadvantages. Okay, அதோட நம்ம சாஃப்ட்வேர் அல்காரிதம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ பார்க்கும்போது பார்ட்டிஷன் அலோகேஷனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இங்க மேஜர் 3 அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட் another மல்டி ப்ரோக்ராமிங் இஸ் பார்ட்டிஷன் பண்ணாலும் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ப்ராசஸர் ஐஓ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் ரெக்வயர்ஸ் நோ ஸ்பெஷல் காஸ்ட்லி ஹார்ட்வேர், ஏன்னா மினிமல் ஹார்ட்வேர் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகே, அல்காரிதம்ஸ் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து மேல பார்த்தோம்லே அது எல்லாமே இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி 3 advantages of partition allocation. Next, disadvantages பார்த்தீங்கன்னா fragmentation can be a significant problem. It is possible to find job sequence that result in memory utilization well below 10%. Fragmentation concept வந்து segmentation, fragmentation further பார்ப்போம். Okay, I'll explain it. So main problem பார்த்தோம்னா fragmentation. Okay, so it is possible to find job sequence that result in memory utilization below 10%. Okay, so under 10% தான் இருக்கு. என்னது the rate of the finding the job sequence. இது வந்து one of the disadvantages. So second பார்த்தோம்னா it does not require more memory than the contiguous allocation system in order to hold more than one job. ரொம்ப நிறைய மெமரி வந்து இங்க தேவைப்படல when compared to the contiguous allocation. இதுக்கு ஒரு ஜாப் ஹோல்டு பண்றதுக்கு. ஸோ இது வந்து one of the advantages. Okay, disadvantages. 2 disadvantages enough for the partitioned allocation or the partitioned memory management scheme. Okay, so today we have seen what partitioned allocation and hardware and the software, followed by software algorithms, static, dynamic, first fit and the best fit பார்த்தோம். Then disadvantages of the partitioned allocation. Okay, so notes வந்து நான் மார்க் பண்ணது மட்டும் எழுதுங்க. இந்த டிக் பண்ணிருக்கலையே அப்ப இது ரெண்டுமே வரும்.
சரியா? ஸோ மார்க் வந்து டிக் பண்ணி ஃபுல்லாக எழுதுங்க. எனி டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே.